ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன சமையல்னு பார்க்கலாமா? சனிக்கிழமை அப்படின்னாலே கொஞ்சம் என்னடா சமைக்கிறது அப்படின்னு தான் தோணும். அதுவும் காலையில் வந்து என்ன சமைக்கிறதுனே தெரியலை. என்ன சமைக்கிறதுனே தெரியாதப்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுறது என்னோட மில்லட் மாவு தான். இந்த மாவில் வந்து ஒரு 16 வகையான சிறுதானியங்கள், அதுக்கப்புறம் பருப்பு வகைகள்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறதுனால தோசை மாதிரியும் மாவை கரைச்சி ஊற்றிக்கலாம், இந்த மாதிரி கூழு மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து கூழு தான் செஞ்சு சாப்பிட்டேன். இது நாளே வந்து நம்ம கரைச்சி வச்சுட்டு மறுநாள் கூழு செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் மார்கழி மாதம் குளிர்காலம் அப்படிங்கிறதுனால அப்பைக்கு வந்து செஞ்சு சூடாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணேன். கூழை வந்து நம்ம ராகி கூழ் செய்வோம்ல, அதே மாதிரி தான் நைட்டே வந்து கூழ் காய்ச்சிட்டு காலையில் வந்து கரைச்சி உப்பு அப்புறம் வெங்காயம் தயிரெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து பனிக்காலமாக இருக்குது, அதனால் வந்து நான் தயிரும் சேர்க்கலை, நைட்டே வந்து செஞ்சு வைக்கலை, காலையிலே செஞ்சு சூடாக வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து வெங்காயம் மட்டும்தான் ஹஸ்பண்டுக்கு போட்டு கொடுத்துட்டேன். அவங்களுக்கு கொஞ்சம் கோல்டு மாதிரி இருக்கிறதுனால தயிர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெறுசாக கூழ் மட்டும் குடித்தோம்னா நமக்கு சீக்கிரம் பசி ஆயிரும். அதுக்கு வந்து ப்ரோட்டீனுக்காக வந்து பச்சை பயிர் வந்து காலைல எழுந்திரிச்சு தான் ஊற வச்சேன், அதை வந்து அவிச்சு கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு வந்து அதுதான் வந்து காலைல சாப்பாடு. திங்கட்கிழமை பொங்கலுக்காக ஊருக்கு போகிறதுனால காய் எதுவும் வாங்கலை. நாளைக்கு ஒரு நாள் தான், நாளைக்கு நான்வெஜ் தான் வாங்குவோம். அதனால் இன்றைக்கி இருக்கிற காயை வச்சு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாவக்காய் இருந்துச்சு, அப்புறம் 2 அவரைக்காய், கொஞ்சோண்டு பைத்தங்காய் இருந்துச்சு. பைத்தங்காவையும் அவரைக்காவையும் வெட்டி போட்டு பொரியல் மாதிரி செஞ்சுட்டேன். அந்த பாவக்காவையும் பூண்டையும் மட்டும் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணேன். அப்புறம் காய்கறி வாங்கினாலும் வேஸ்ட்டாக தான் போவோம், ஏன்னா 4 நாளைக்கு ஊருக்கு போயிடுவோம் அப்படிங்கிறதுனால வந்து தான் வாங்கணும். குழம்புல பாகக்காய் போட்டு வைக்கிறோம் அப்படின்னா அந்த பாகக்காய் கசப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளியோட போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா மையிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் குழம்பு வச்சோம் அப்படின்னா சுத்தமாக கசப்பு இருக்காது. நான் வந்து இந்த பைத்தங்காய் அப்புறம் வந்து பீன்ஸு இதெல்லாம் வேக வச்சேன்னா குக்கரில் தான் வேக வைப்போம். ஒரு 2 விசில் விட்டோன்னா கரெக்டாக இருக்கும். தம்பிக்கு வந்து இந்த காய்கறியெல்லாம் தனியாக கொடுத்து இப்போ பழக்கிறதுனால எண்ணெய் சட்டியில் வேக வச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு வேகாது. இதுவே குக்கரில் வேக வச்சோம் அப்படின்னா பசங்க வந்து நல்லா மென்று சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் குக்கரில் வந்து இந்த மாதிரி பீன்ஸு பைத்தங்காயெலாம் வந்து வேக வச்சிடுறது. பீன்ஸு பைத்தங்காய்க்கெல்லாம் கடைசியாக வந்து நம்ம தேங்காய் திருவி போட்டு வதக்குவோம். அப்போது அந்த தேங்காயோட வறுத்தக்கல்லையும் வந்து மிக்சியில் போட்டு அடித்து சேர்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஹஸ்பண்டுக்கு கூழ், தம்பிக்கு வந்து தோசை தான். தம்பிக்கு இந்த கூழ் மாதிரி உள்ளதெல்லாம் காலையிலேயே கொடுக்க மாட்டேன். அவனுக்கு வந்து இந்த அரிசி சாப்பாடு தான் காலையில் நல்லா கொடுக்கணும் பசங்களை பொறுத்த வரைக்கும். இந்த கூழெல்லாம் ஒரு 11:30 மணிக்கு அந்த மாதிரி கொடுப்பேன். வளர்கிற பிள்ளைங்களுக்கு காலையில் வந்து நல்லா அரிசி சாப்பாடு கொடுத்தா தான் நல்லது. எனக்கு வந்து கூழ் சாப்பிட்டாலே எந்த நாளாக இருந்தாலும் தயிர் ஊற்றி கலந்து சாப்பிட தான் பிடிக்கும். அந்த புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் என் காலை சாப்பாட்டுக்கு வந்து நான் கொஞ்சமாக தயிர் ஊற்றி தான் கலந்துக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு, காலைக்கும் மதியானத்துக்கும். உங்கள் வீட்டில் இன்றைக்கி காலைக்கும் மதியானத்துக்கும் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், சேம் டைம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்களும் ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க.